பிரச்சனை வந்தய காதைய அகோராஸ்திராய அகோரம் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு சாத்தியம்லாம் பிடிக்காது. ரைட்டா? உளுந்தோட சாப்பிட்றான்னா அவனுக்கு ராகு நல்லா இருக்குன்னு அர்த்தம், பருப்போட சாப்பிட்றான்னா குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்ற புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். என்று நீங்கள் உங்கள் கணவனுக்கோ குழந்தைக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. எந்த நிலையிலும் குழந்தைகளுக்காக ஒரு கஷ்டப்பட்டீர்களானால் செப்புல சங்கடிங்க. செப்பு சங்கு 9 சங்கடிச்சு சங்கனா அந்த குழந்தைக்கு பால் ஊற்றுற சங்கு செப்புல அடிக்கணும், வேற சங்கு அடிக்கக்கூடாது. அந்த செப்பு சங்கு அதில் 9 சங்கடிச்சு யாராவது குழந்தை பெற்றவளுக்கு கொடு. அவள் பால் ஊற்றினாலோ அவள் அதை வைத்து மருந்து கொடுத்தாலோ உண்ண உணவு கொடுத்தாலோ உன் குழந்தையும் உன் வம்சாவளியும் சிறப்பாக இருக்கும். உங்க அப்பா கொடுத்துட்டு இருந்தாரா? செப்பு செம்புங்கிறது என்ன நினைச்சீங்க? செப்பு குணம் ஆறுக்கிறவனுக்கு இருக்க அறிவு யாருக்கும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? காப்பர் உலகமெல்லாம் கட்டடம் கட்டுற கீழே ஒரு எர்த்து கொடுக்கலாம், அந்த கரண்டே உன்னை கொண்டு போயிடும். பூமிக்குள்ள எர்த்து அது செம்பு. சரியா? அதனால இந்த ஜோசியம் படித்த ஆண் பெண் மாணவ மாணவியர், எனக்கு மூத்தவர்களாக இருந்த சகோதர சகோதரிகள், நீங்கள் அனைவரும் இந்த கலையை படித்ததற்காக இந்த மாமன்றத்திலே உங்கள் காலில் விழுந்து வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ ஒரு நிமிஷம் மகாலட்சுமி இங்க வாங்க. ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இதுவரை உங்க ஸ்பீச்சை கேட்டதில்லை. இன்னைக்கு அது ரைட்டு, ஏதோ ஒன்று செய்யட்டும். ஐயா அவர்கள் நான் காலையில் பேசியதை வைத்து சொல்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது ஐயா அவர்கள் என்னை பேச அழைத்ததும் அதைவிட மற்றற்ற மகிழ்ச்சியை நான் அடைந்தேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய கலந்துரையாடலிலும் இன்றும் உங்களிடம் பல செய்திகளை கொட்ட வேண்டும் என்ற நோக்கில் இருந்த எனக்கு இப்பொழுது ஐயா அவர்கள் என்னிடம் பேசியதற்கு பின், அவர் பேர்தான் ஜாம்பவான், இப்பொழுது என் மனம் ஜாம்பவானுக்கு மேல் ஜாம்பவானாக விரிந்து மலர்ந்து நிற்கின்றது. மனம் மகிழ்ச்சியோடு நாம் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோமோ அந்த திட்டம் நிறைவேறவில்லையே, நிறைவேறுமா என்றெல்லாம் இருந்து அந்த திட்டம், அதாவது ஜோதிடத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று காலையில் சொன்னேன். அடுத்த கட்ட வளர்ச்சி என்று சொன்னால் என்ன என்று பலவற்றை சொன்னேன். அவற்றையெல்லாம் செய்வதற்கு அரும்பாடுபட்டேன். உண்மையிலேயே அதை நம்ம வெளிப்படையா கஷ்டப்பட்டோம்னு சொன்னோம்னா தப்பு. ஆர்வத்தோடு அதையெல்லாம் செய்தேன். ஆனாலும் இப்பொழுதுதான் எனக்கு கடைசியாக ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு நம்பிக்கை வந்தது. நாங்கள் திருமூலர் ஆய்விருக்கை என்ற ஒன்றை தொடங்கி ஆன்மீக கல்வியையும் சித்தர்களின் ஜோதிடம், மருத்துவம், யோகம் போன்ற கலைகளையும் உலக மக்களின், என்னால சின்னதை யோசிக்கவே முடியாது, செய்ய முடியாட்டி கூட பெருசுதான் யோசிப்பேன், உலக மக்களின் நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் திருமூலர் ஆய்விருக்கை செயல்பட்டு வந்தது. இவ்வளவு சிறந்த நோக்கத்தில் செயல்படும் திருமூலர் ஆய்விருக்கையை பணி 50 பயிலரங்களை நடத்தி இருக்கின்றேன். ஜோதிடர்களுக்கு 10 பயிலரங்களை நடத்தி இருக்கின்றேன். இந்த பணிபடுதான் இந்த ஜோதிடத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் பல பணிகளை செய்திருந்தேன். தொடர்ந்து செய்ய முடியாமல் போய்விட்டது. பல பணிகள் என்று சொன்னால், சென்னையில் குருநானக் கல்லூரியில் நம்பவே மாட்டீர்கள், தமிழகத்தில் உள்ள அத்தனை ஜோதிட தலைவர்களும் பலர் என்னிடம் சொன்னார்கள், அம்மா நீ பாட்டுக்கு நடத்தி விட்டாய், அங்கு வந்து அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் அவரவர்கள் ஊரில் அவரவர்கள் கிங்கு, அவரவர்கள் ராஜாக்கள், மதிக்கப்படுபவர்கள், நீ ஒரு 50 பேர் 100 பேருக்கு கொண்டாட போத்தின. ஆனா வந்திருந்த 2000 பேர்களில் 500 பேருக்கு மேல் பெரும் தலைவர்கள் அவர்களுடைய ஊரில் என்று சொன்ன போது நான் பிரமித்து போனேன். ஜோதிடர்களிடம் சரியான அணுகுமுறையை எடுத்தால் தமிழக ஜோதிடர்களை மட்டுமல்ல உலக ஜோதிடர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு குடைக்கு ஜோதிடத்தை கொண்டு வந்த முடியும் என்ற நம்பிக்கையே அந்த மாநாடு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போல் வடலாருக்கு ஒரு ஆன்மீக பாராயணம் தான் படிக்க வைத்தேன். வடலூரில் ஒற்றுமையே இல்லாத இடத்தில் அத்தனை தலைவர்களும் வந்து 2000க்கு மேல் அமர்ந்தார்கள். அப்படி என்றால் இதெல்லாம் மகாலட்சுமி செய்யவில்லை. மகாலட்சுமி பக்குவம் அடைய வேண்டும், மகாலட்சுமிக்கு வாய்ப்புகள் வர வேண்டும், மாற்றங்கள் நிகழ வேண்டும், சரியான வாய்ப்பை எடுத்துக்கொள்வோம் என்று இறைவன்
எனக்கு ஒரு பக்குவம் வருவதற்காக என்னை மெல்ல வழிநடத்திக் கொண்டு வருகிறாரே ஒழிய என்னை கருவியாக வைத்து இறைவன் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். எதிர்கால சமுதாயம் ஒரு ஆன்மீக அறிவியல் சமுதாயமாக இருக்கும். காலையில் சொன்ன ஜோதிடம் எப்படி தன்னை அறிந்து பேரின்ப வாழ்வு வாழ்ந்து மீண்டும் பிறவாமையை எங்கிருந்து வந்தோமா அங்கு சென்று ஐக்கியமாவதற்கு எப்படி ஜோதிடம் உதவுகிறது என்பதை திருமூலர் 100 பாடல்களில் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். திருமந்திரத்தை பெருமையை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த திருமூலர் ஆய்விற்கு வழியாகத்தான் ஜோதிடத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு இடைக்கால தடை ஏற்பட்டது. மீண்டும் எனக்கு நிச்சயமாக இதை கொண்டு சென்று விட முடியும் என்ற ஒரு பெரு நம்பிக்கை ரொம்ப தாமதம். ஒரு 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு தான் வந்தது என்று வைத்துக் கொள்வோம். ஏன் வந்தது என்று சொன்னால், தமிழகம் முழுமையிலும் அனைத்து பள்ளி பெற்றோர் சங்கம் தொடங்குகின்றார்கள். பல ஜாம்பவான்கள் ஒன்றிணைந்து தொடங்குகின்றார்கள். அதில் என்னையும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக நிர்வாக அதிகாரியாக போட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைத்து துறை சார்ந்தவர்களையும் பயன்படுத்தி உலக அளவில் அவர்களுடைய பணியை பயன்படுத்தக்கூடிய நோக்கத்தில் ஜோதிடமும் சித்த மருத்துவம் போன்றதெல்லாம் இருக்கின்றது. ஜோதிடத்தில் இந்த அமைப்பின் தலைவி காந்திமதி அவர்கள் 2 பள்ளிக்கு தலைவி. அவர்களே சொன்னது, அவர்கள் 30 ஆண்டுகளாக நண்பராக தோழியாக இருப்பவர்கள். நான் ஒரு இலவச ஜோதிட முகாம் என்னுடைய PhD மாணவர்கள் எல்லாம் வைத்து என்னிடம் 10 பேர் PhD படித்திருக்கின்றார்கள். 100 பேர் மொத்தமாக PhD படித்திருப்பார்கள். இன்று பல துறைகள், கற்பகம் பல்கலைக்கழகம், சாஸ்திரா பல்கலைக்கழகம், வேல்ஸ் பல்கலைக்கழகம் என்று பல இடங்களில் இன்று ஜோதிடத்திற்கு துறை இருக்கிறது. ஆனால் நான் கனவு கண்ட காலத்தில் ஜோதிடத்திற்கு என்று பலன் சொல்லும் நூல்கள் தான் இருக்கும். ஜோதிடத்தின் பழமையை தெரியப்படுத்த வேண்டும். பழமையின் பெருமை மட்டும் ஜோதிடத்திற்கு இல்லை. இது உலக அளவில் தரம் வாய்ந்த ஒரு துறை. உலகத்தில் உள்ள அத்தனை துறைகளும் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கம் எனக்கு வந்ததனால்தான் ஜோதிடவியல், இலக்கியத்தில் ஜோதிடம் என்ற 2 நூல்களை எழுதினேன். ஒரு DMK ஆட்சியில் ஜோதிடத்திற்கு எதிர்ப்பு இருந்த காலத்தில் அன்னார் முதல்வர் நம்முடைய கலைஞர் அவர்கள், மு. கருணாநிதி அவர்கள் அந்த பரிசை வழங்கும் போது அருகில் இருந்து கொண்டு தமிழ் குடிமகன் மிகவும் பெருமையாக என்னை பற்றி முதல்வர் அவர்களிடம் சொன்னார். அப்படி என்று சொன்னால் இதெல்லாம் நாம் செய்யும் பணி அல்ல, இறைவன் நம்மை கருவியாக கொண்டு செய்ய வைக்கிறார்.